நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் போஸ்ட் பண்ண மாதிரி நம்ம இன்றைக்கி ரைமண்ட் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம டீச்சர் கான்வர்சேஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். நம்ம சேனலில் பார்க்கறதே பெரும்பாலும் 10 செகண்ட் 20 செகண்ட் தான். பரவாயில்ல, டோன்ட் மைண்ட். ஆனால் இந்த சேனலில் நீங்கள் இதெல்லாம் பண்ணால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போர்டு இல்லாட்டி ஒரு பிபிடியில் நடத்த பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஆடியோ குவாலிட்டி சரியில்லை, வீடியோ சரியில்லை, நீ பேசுகிறது சரியில்லை, வாய்ஸ் முன்னாடி போய்ட்டு ஆக்ஷன் பின்னாடி என்னென்ன குறை இருக்கோ எதாவது சொல்லுங்கள். என்ன குறையாருன்னா சரி பண்ணிடலாம். நம்ம வந்துட்டு +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்காண்டி தான் வீடியோ போட்டுருக்கோம். நம்ம வந்துட்டு என்ன பிளானில் போய்ட்ருக்கோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி பேசிக்ஸ், இந்த லெசனோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா ஐகானில் தரேன். நீங்கள் கொஞ்ச நேரம் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு டீச்சர் கான்வர்சேஷன் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரியாக்ஷனுக்குள்ளே போயிடலாம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன நடத்துகிறேன்னு சொல்லியிருந்தேன். நேமிங் ரியாக்ஷன் சீரிஸ் போய்ட்டுருக்கு சார். ஃபஸ்ட்டு சின்ன ரியாக்ஷனாக ஒன்று பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எதை பார்க்கலான்னு சொல்லுங்கள். அப்போது 4 ஸ்டெப் இருக்கிற மாதிரி ரைமண்ட் ரியாக்ஷன் ஒன்று இருக்குது. இம்பார்ட்டன்ட் தான் அப்பல. ஆனால் அதுக்கு முன்னாடி கோல்பு ஒன்று இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துப்போம். முதல்ல ரைமண்ட் இன்றைக்கி நடத்திடுறேன். இது கொஞ்சம் ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு தெரியலனா கூட பரவாயில்ல. இப்போ மாஸ்டர் சொல்லி தராரு, அப்படியே கற்றுக்கங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதில் ஒன்றுமே கிடையாது. பேசிக்காக பினால்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. நம்ம அப்போயே சொல்லியிருப்போம். நம்ம பேசிக் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆர்கானிக்கை மாஸ்டர் பண்ணும்போது போட்டிருப்பேன். பினால்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஒன்றுமே கிடையாது. ஒரு OH வரும், மீதி இதுதான் பினால். ஓகேங்களா? இதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபினால்ன்ற காம்பவுண்ட். இதை வந்துட்டு நம்ம CHCl3. ஓகேங்களா? ஒரு கார்பனுக்கு 4 பாண்டு. இந்த காம்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு H இருக்கும், இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl, இங்கே ஒரு Cl. இப்படி தான் இதோட ஸ்ட்ரக்சர் ஆக்சுவலி இருக்கும். ஓகேங்களா? இப்போது அக்வஸ் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அக்வஸ்னால் என்னென்னா நீரில் கலக்கப்பட்ட. ஓகேங்களா? அக்வஸ்னால் என்ன? தண்ணியில் கரைச்சிருக்காங்க. உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சிருக்காங்க. அதுதான் அக்வஸ், NaOH. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபினாலில் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும். இங்கே எல்லா இடத்துலையும் ஹைட்ரோஜன் தான் இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு பிளேஸ் மட்டும் இல்லை OH குரூப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ தெரியும், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன நடக்கும்னு சொல்கிற பாருங்கள். இந்த ஹெச்சும் இந்த OH சேர்ந்து H2O போயிடும். அப்போ இந்த Na வந்துட்டு என்ன பண்ணும்? இந்த Na இங்கே ONaவாக வந்துடும், இங்கே ONa வந்துடும். இது ஒரு ஸ்டெப்பாக ரெண்டுமே ஒரே ஸ்டெப்லேயே நடக்கும். 2 ஸ்டெப்பு ஒரே டைமில் நடக்கும். 2 ஸ்டெப்பு ஒரே டைமில் நடக்கும். இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ON இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியவே இல்லை. 2 ஸ்டெப்பு இது இப்போவே நடக்கும். அதே டைமில் இந்த H இங்கே ஒரு Cl வாங்கிட்டு HCl வெளியே போயிடும். இதுவும் நிறைய பேருக்கு தெரியும். இது வந்துட்டு சிம்பிள் தான் சொல்கிற பாருங்கள். Cl2 அவ்வளோதான். இது 2 ஸ்டெப்பு ஒரே டைமில் நடக்கும். ஓகேங்களா? இந்த OH இந்த H செஞ்சு H2O வெளியே போயிடும் ஒரு ஸ்டெப்பு. இந்த H இந்த Cl வாங்கிட்டு வெளியே போயிடும் 2வது ஸ்டெப்பு. ஒரே டைமில் முடிச்சிடும். இது திருப்பி என்ன பண்ணுறோம்? சாதாரண வெறும் NaOHல போடுறோம். சில பேர் சொல்லுவாங்க, ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் முதல்ல மனப்பாடம் பண்ணு, அதுக்கப்புறமா தான் ஈஸியாக இருக்கும். எத்தனை ரியாக்ஷன் இருக்குது தெரியுமா? எல்லாத்துக்கும் நம்மளால் அதை பண்ண முடியுமா? ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? இந்த மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, எப்படி அதை படிக்கிறதுன்னு நான் ஒரு வீடியோவாக போடுறேன். அந்த மாதிரி படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் என்றைக்குமே கெமிஸ்ட்ரி மறக்க மாட்டீங்க என்ன மாதிரி. ஓகேங்களா? சரி, இது இப்போனா இதான் NaOH தான் ஆல்ரெடி இங்கேயே ஆட் பண்ணிட்டோமே, திருப்பி இங்கேயும் ஆட் பண்ணுறோம். இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் 2 ஸ்டெப்பு நடக்க போகுது. இங்கே 2 குளோரின் இருக்குது பாருங்கள். ஒரு குளோரின் வந்துட்டு இது வாங்கிக்கும், இன்னொரு குளோரின் இது வாங்கிக்கும், இந்த H வாங்கிக்கும். பார்த்திங்கன்னா 2 ப்ராடக்ட் வெளியே போகும். யார் NaClன்னு ஒருத்தர் வெளியே போவார், HClன்னு இன்னொருத்தர் வெளியே போவார். புரிஞ்சுக்கிட்டிங்களா? HClன்னு ஒருத்தர் வெளியே போவார், NaClன்னு ஒருத்தர் வெளியே போவார். மொத்தம் 2 பேர் இப்போ வெளியே போவாங்க. ஓகேங்களா? இங்கேயும் அதே தான், 2 ஸ்டெப்பு ஒரே டைமில் நடக்கும். இப்போது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான், மேலே எந்த சேஞ்சஸும் இல்லை. ONa. ஓகேங்களா? ONa போயிட்டு இங்கே CHO வரும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்டெப்பு இதை ஹைட்ரோலைஸ் பண்ணுறது தான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. H+ போட்டோன்னா ஒன்றும் ஐயோ அப்படிலாம் ஹைட்ரோலைசேஷன். அசிடிக் மீடியத்தில் இதை மிக்ஸ் பண்ணுறோம். அசிடிக் மீடியத்தில் இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த H இந்த இடத்துல வந்துட்டு உட்காந்துட்டு அப்படியே துரத்தி விட்டுரும்.
ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது குறைந்தனா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை அப்படியே திருத்திடுறேன். தேங்க்யூ, பாய் பாய்.